நான் சின்ன வயசில் வளர்ந்தது ஜூலப்பிட்டி என்ற ஒரு இடத்துல. நான் அங்கே இருக்க அங்கே ஜூலப்பிட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லை. ஆகையினால பிள்ளை பிறகு நிகாம்புக்கு போக வேண்டியிருந்தது. இப்போ நிகாம்பில் தான் நான் பிறந்தது. ஆனால் வளர்ந்தது பெரும்பாலும் ஜூலப்பிட்டி என்ற ஒரு இடத்துல. அது ஒரு நிகாம்பில் இருந்து ஒரு 10-12 மைலுக்கு அங்கால. நிகாம்பில் பிறந்து நான் சின்ன ஜூலப்பிட்டியில் தான் இருந்தது. சின்ன வயசுல ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்குது, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனது. நாலந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது மினுவாங்குடையில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் 1ஆம் வகுப்புலேருந்து போனது. 1ஆம் வகுப்பு அப்படி என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முதல் அந்த மினிவாங்குட அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு வயல் இருக்குது. அந்த வயலுக்கு அங்கால தான் அங்கோட வீடு இருந்தது. அப்போ அந்த ஒரு நாளும் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கு வரைக்கே நடந்தான் வாரணும். அந்த வயல் வழியாக வந்து வார ஞாபகம் எனக்கு சாடையாக இருக்குது. சின்ன வயசுல அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ஞாபகம் ஒரு 3 எனக்கு ஒரு 6-7 வயதில் 6 வயது இருக்கும், 5-6 வயதில் தங்கச்சி ஒரு நாள் இறந்து போனான். அப்போ அந்த இறந்த ஆண்டு அப்பா கதவு படியில் இருந்தோன்னு தலையில் கையை வச்சு கொண்டிருக்கிற ஞாபகம் இருக்கு. அப்படி ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் அதுக்குள்ள எனக்கு ஞாபகம். எனக்கும் தம்பி தங்கச்சிட்டும் என் கடைசி தம்பிக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் வித்தியாசம். அப்போ அவங்க வளர்ந்து வரைக்கும் நான் முக்கியமாக எனக்கு 2 தங்கச்சிமார் உயிரோடு இருக்கிறோம். மற்ற தம்பி 10-12 வயது கிடக்கணும். மற்றது 10 வயது வித்தியாசம், மற்ற 12 வயது, மற்றது 15 வயது. அப்போ அவன் சின்னனாக இருக்கிறது. சின்னவர் வளர்ந்து வர டைமில் நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இன்டர் பண்ணிட்டேன். அப்போ நான் நிகாம்பில் இருந்தேன் நாங்கள். அப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் வீக்கெண்ட்ஸுக்கு தான் வீட்டை பாருணும். சாட்டர்டே சாட்டர்டேஸ் வார நேரம் அவையில் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. என்ன இதை அப்ளை பண்ணி பண்ணா அக்கா மேலே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் தண்டனை கொடுக்குற ஒரு பிரச்சனை இருக்குது. மெடிசின் செய்ததுக்கு முக்கியமான காரணம் அங்கட அப்பாண்ட அப்பா யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் ட்ரெஸ்ஸராக இருந்தார் 100 வருஷத்துக்கு முதல். அங்கே ட்ரெஸ்ஸர்ன்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆளை வச்சிருக்கிற சர்ஜன் ஆப்ரேட் பண்ணிக்க காலை கை அனஸ்தீசியா இல்லை, காலை கையை பிடிச்சி கொள்றது, காலை எழும்ப விடாது. அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் சர்ஜரி செய்தது. 120 இயர்ஸ் அப்போ அங்கே ட்ரெஸ்ஸராக இருப்பார். அவற்று வேலை டாக்டர் பால் ஆப்ரேட் பண்ணுற நேரம் காலில் வீரர் ரிமூவ் பண்ணுறா காலை ரிமூவ் முடிச்சு கொள்றோம். ஸோ அப்படி இருந்தவர். அப்போ அப்பா சொல்லுவார், அப்பா சொல்லியிருக்கார், என்ன பிள்ளை ஒரு ஆள் டாக்டராக வர வேணும் பால் மாதிரி. ஆனால் அவர்கிட்ட பிள்ளை ஒன்றும் டாக்டராக வர இல்லை. இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருந்தேன், இல்லை நீ நாங்களும் எந்த பிள்ளையிலாவது டாக்டராக வரணும்னு தான் என்ன அனுப்பலாம். எனக்கு வைத்தியம் செய்கிறது அவளை பிடிச்ச ஒரு காரியமாக இருக்க இல்லை. சுவமீனப்பட்டு வந்த ஆக்கள் நாங்கள் ட்ரீட் பண்ணுறது 100% கியூரும் வராது. ஆனால் அதை நோய் வராமல் தடுக்கிறதுல ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஆனால் நான்
படித்து பாஸ் பண்ணி முதல் 15 வருஷம் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணான். அம்பாறை, குருநாகல், கனடாவில், வவுனியாவில். அதுக்கப்புறம் நான் பப்ளிக் ஹெல்த்துக்கு போன அப்புறம் ஐ லைக் பப்ளிக் ஹெல்த். இந்த பப்ளிக் ஹெல்த்னா யூ ப்ரிவென்ட் டிசீஸ். அப்போ அதில் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனாலேயே நான் பப்ளிக் ஹெல்த்துக்கு போனேன். பப்ளிக் ஹெல்த்துக்கு போய் செய்து கொண்டிருக்க யூனிவர்சிட்டி போஸ்ட் கிடைச்சது 1980. அப்போ அது டீச்சிங் ஐ லைக். ஸோ ஐ டுக் அப் டு டீச்சிங். யூனிவர்சிட்டியில் நான் 1980 2003 வரைக்கும் வேலை செஞ்சேன். அப்போ அந்த 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பப்ளிக்கோட கூட டீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. அப்போ தான் நான் சில சோஷியல் ஒர்க்லேயும் இன்வால்வ் பண்ணான். இந்த ஏரோட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணான். ஊனமுற்றவர்களுக்கான ஒரு நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணான். கேர் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. மற்றது அது பிறகு IMS அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வந்து எங்களுக்கு நர்சிங் மேன் பவர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க மானிப்பாயில். இப்போ இதுவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடத்துனது யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சு. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து இப்போ செய்து கொண்டிருக்கோம். நான் சமூக சேவை ஆரம்பத்தில் எனக்கு சமூக சேவை செய்ய வேணுமென்று ஒரு நோக்கத்தோடு நான் தரையில்லை. ஆனால் கொஞ்சம் பண்ணி இப்போ அம்பாறையில் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போயிருக்கையும் ஆஸ்பத்திரியை விட சமூகத்தில் பிரச்சனைகள் கூட இருக்குன்னு தெரியும். பேஷண்ட்ஸ் வார பேஷண்ட்ஸ் எல்லாம் சமூக பிரச்சனையால் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் வரணும். ஆனால் நான் அதுக்காக சமூக சேவை செய்ய வேணும்னு நான் யோசிக்கல. ஆனால் பிறகு எங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு 2 இயர்ஸ் கம்பல்சரி பப்ளிக் ஹெல்த் செய்ய வரும். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வேலை செய்தார். அப்போ அந்த கம்பல்சரி பப்ளிக் ஹெல்த்துக்கு எனக்கு வவுனியாக கிடைச்சது. இப்போ நான் வவுனியாவில் போய் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க கொலரா எபிடமிக் ஒன்று வந்தது. இலங்கை முழுவதும் கொலரா பரவி. இப்போ அந்த நேரத்தில் நான் சமூகத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியது கொலரா அண்ட் கொலரா பரவாமல் ப்ரிவென்ட் பண்ணாங்க. அப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து வேலையெல்லாம் நான் வவுனியாவில் முழுக்க மற்ற இடங்களெல்லாம் பரவி கொண்டு வர நாங்கள் வவுனியாவில் கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் டிரெக்டரால் வந்து சொன்னார், சிவா, ஐ வாண்ட் டு சென்ட் யூ டு UK ஃபார் அ ஸ்காலர்ஷிப். இஃப் யூ பெர்மனெண்ட்லி ஆப்ட் டு டூ பப்ளிக் ஹெல்த். அதாவது பப்ளிக் ஹெல்த்தை சமூக சுகாதார சேவையில் செய்கிறதுக்கு முழு வாழ்க்கை முழுவதும் தயாராக இருந்தால் நான் ஒன்று இங்கிலாண்டுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் 1 இயருக்கு அனுப்புகிறேன். பப்ளிக் ஹெல்த்துக்கு போயிருக்க அங்கே ஒரு 1 இயர் லண்டனில் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் லண்டன் கோர்ஸ் ஃபாலோ பண்ணி பப்ளிக் ஹெல்த் தலைவில் அப்போ அந்த ஸ்காலர்ஷிப் பஸ் போட்டு ஹெல்த்துக்கு அப்போ ஈஜிப்டில் போட்டுக்கு போடணும், அலெக்சாண்ட்ரியாவுக்கு போடணும், கைரோவில் போயிருந்தேன். அப்புறம் பாம்பே, கல்கட்டா, நியூ டெல்லி, மெட்ராஸ் இந்த போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் வேலை செய்தேன். வேலை செய்து போட்டு யாழ்ப்பாணம் வந்து நான் 75ஆம் ஆண்டிலிருந்து பப்ளிக் ஹெல்த் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ அந்த பப்ளிக் ஹெல்த் ஒர்க் பண்ணிக்க சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா வரும். அப்போ அதுவரை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் சமூக சேவையில் இறங்கினேன். ஹாஸ்பிட்டலில் தனியாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சால்வ் பண்ணிடாது. கூடுதலாக அப்புறம் நான் இதுக்கு போனேன். இப்போ யூனிவர்சிட்டிக்கு 1980 யூனிவர்சிட்டிக்கு போய் கம்யூனிட்டி மெடிசின் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக வந்தேன். அதுக்கு ஒரு 17 இயர்ஸ் யூனிவர்சிட்டியில் கம்யூனிட்டி மெடிசின் ஹெட்டாக இருந்தேன். இருந்து அங்கே 65 இயர்ஸ் ஏஜ் வந்த உடனே ரிட்டையர் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் WHO கேட்டாங்க
இந்த ஏரியாவில் வேலை செய்வார். WHO நான் வேலை செய்கிறது யூனிவர்சிட்டிக்கு பிறகு ஏறக்குறைய 10-12 வருஷம் வேலை செய்தேன். அந்த 12 வருஷம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னென்னா அது யுத்த காலத்தில் தான், அதுவும் யுத்த காலத்தில் தான் வேலை செய்தது. வடகிழக்கு மாகாணங்களில் போர் நடந்து கொண்டிருக்கு. அந்த போருக்குள்ளே தான் போய் வேலை செய்தது. அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய பிரச்சனைகளையும் பார்த்து அவையில சால்வ் பண்ண முடியுதாக இருக்கு. ஏன்னா அதில் வெற்றியும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தில் நடந்த வார்ஸுக்கு பிறகு முடியக்க நிறைய கம்யூனிகபிள் டிசீசஸ் வருது. எங்களோட இந்த இலங்கை வார்டில் 300,000 பீப்புள் டிஸ்பிளேஸ்டாக போனாங்க. ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் கொண்டு விட்டது. ஆனால் அங்கே பெருசாக இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் பரவாயில்லை. அதுக்கு ஒரு காரணம் நாங்கள் இம்யூனைசேஷனை செய்தனாங்க. பிள்ளைகளுக்கான தடுப்பூசிகளை போட்டு கொண்டு வந்தனாங்க. அந்த பிள்ளைகளுக்கான தடுப்பூசிகள் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது WHO. அந்த இடங்களுக்கு வேக்சின் கவர்மெண்ட் சொல்லி போட்டது. 30,000 பேர் தான் ஆக்கள் இருக்கிற, மற்றவே எல்லாரும் போராளிகள். ஆனால் உண்மையிலே 3 லட்சம் பேர் ஆக இருந்தது. அப்போ அவைக்கு வேக்சின்ஸ் கொண்டு போகணும். 3 லட்சத்துக்கு மேலே ஆக்சுவலி மிஞ்சி ரெஃப்யூஜி கேம்பு கடைசியாக வந்து 3 லட்சம். ஆனால் செத்தவை கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட செத்து வர்றவங்க பார்த்தா 3-4 லட்சம் பேர் அங்கே இருந்தவர். ஆனால் அரசாங்கம் சொல்லி போட்டது ஒன்லி 30,000. அப்போ எங்களுக்கு வேக்சின்ஸ் எல்லாம் 30,000 தான் தந்தது பாப்புலேஷன் பேஸ். We had to find out and get vaccines for about 300,000 people. அப்போ அவைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது. கொடுக்குறதுக்கு ஸ்டாஃப் இல்லாதபடியே நாங்கள் என்ன செய்தாங்கன்னா அவங்களோட ஃபைட்டிங் ஃபோர்ஸஸில் இருந்த ஆக்களை ரெக்ரூட் பண்ணாங்க. போராளிகள் அவையில் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவையில் கொண்டு தான் இந்த வேக்சின் கொடுத்துறாங்க. அப்போ அவங்களையும் இதுக்குள்ள கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு நேரம் இல்லையாது. ஆனால் அவையோட ஆர்கியூ பண்ணி இப்போ நீங்கள் வேலை செய்யாட்டி உங்களுக்கு போராடுறதுக்கு ஆக்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி தான் போலியோ வேக்சின், ட்ரிபிள் வேக்சின், டீட்டனஸ் வேக்சின் இதெல்லாம் கொடுத்தனாங்க. அப்போ அது கொடுத்ததால முடிஞ்ச பிறகு எங்களுக்கு போலியோ இருக்க இல்லை, மீசஸ் இருக்க இல்லை, வூப்பிங் காஃப் இருக்க இல்லை. அப்போ அந்த வைரஸ் இல்லாதபடியாக இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ண இல்லை. Inspired in various fields. In the field, if I say administration, there was Dr. Ratna Savavali and RDH செல்வர். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு பிடிச்சது. அவர் ப்ராப்ளம்ஸ் சால்விங் இஷ்யூஸ். ஸோ அப்படி ஒவ்வொரு இஷ்யூலேயும் ஒவ்வொரு இப்போ பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் சிவஞான சுந்தரம் கொண்டிருந்தது. அவர் இன்ஸ்பயர் பண்ணார். அப்போ ஒரு ஆள் தான் இன்ஸ்பயர் பண்ணான்னு சொல்லிடலாம். ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் பிரயோசனமாக இருந்தது. வேலாயுத பிள்ளை என்ற மைக்ரோபயாலஜிஸ்ட் இருந்தார். அவர் ரிசர்ச்சில் வெரி இன்ட்ரெஸ்டட். அப்போ அவர் எனக்கு கொலரா ரிசர்ச்சுக்கு இன்ஸ்பயர் பண்ணார். In this country we don't have big plans. இப்போ எனக்கு ஏதாவது வேலை எடுக்க வேணுமென்று தான் தொடங்குறது. A level பாஸ் பண்ண உடனே எங்கே வேகன்சி இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணி கொண்டு இருந்தேன். ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கிளாக்கா, ஏதாவது ஒரு ஜாப், எது ஜாப். பட் ஒரு ஆம்பிஷன் வந்து நாங்கள் எங்களோட நாட்டில் டெவலப்மெண்ட் இல்லை. சில நாடுகளில் சின்னன்லேயே சொல்லி வைப்பினா இதுதான் இந்த ஆம்பிஷன். இங்கே அப்படி ஒரு ஐடியா இல்லை. ஒரு ஒர்க், ஒரு ஜாப். எங்களோட பாலிட்டிக்ஸும் ஜாப் ஓரியன்ட் தான் இருக்கும். எம்பி மாரும்
உனக்கு ஒரு ஜாப் மேலே தான் O level பாஸ் பண்ணணும், A level பாஸ் பண்ணணும், A level கிராஜுவேட்ஸுக்கு ஜாப் கொடுக்கணும். அது என்ன ஜாப்பாகவும் இருக்கலாம். So therefore you can't aim for any job, any job that you like. But first get a job. But now I had to first get a job. I first got a job as a bank cashier, but that was available. Then after that I shift on, then I got into medicine, which I didn't like, but I did medicine. Then in medicine I liked public health and teaching. So I gradually got into that field. So now I don't practice medicine. So I am a doctor. For the last 40-50 years I haven't practiced medicine. I know medicine, I just here and there practice it, but not as a profession. So yeah, I have got into a field which I don't mind following, teaching and research and experience like this.